டிரைவருக்கு காஷன் ஆர்டர் கிடையாது. அவர் வந்திருக்காருன்னா அந்த பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால தான் நடக்குது. 7:06க்கு கேட்டை க்ளோஸ் பண்றவன், 7:04க்கு பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றவன் அதுக்குள்ள பட்டு தூங்கிடுவாங்க. ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, ட்ரெயின் வரப்போகுது, உங்களுக்கு பிளாக்கா இருக்கு, ட்ரெயின் விட போறேன், கேட்டை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சிக்னல் கொடுப்பாரு ஸ்டேஷன் மாஸ்டர். கேட் கீப்பருக்கு போன்ல பேசுவார். நீ வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணு, என்னோட நம்பர் இது அப்படின்னு அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. அதுக்கு பேர் பிரைவேட் நம்பர். கேட்மேன் என்ன பண்ணுவாரு, க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட நம்பர் இதுன்னு அவர் ஒரு நம்பர் தருவார். ஸோ 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச். ரயில் நீங்க ஓரளவுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னா, மக்கள் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா லோகோ பைலட் பாப்பாங்கல்ல, குறைஞ்சபட்சம் ஹாரன் கூட அடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்றாங்களே சார். நேற்று கடலூர் போர்ட் ஜங்ஷன்ல 7:04க்கு வருது. அவங்க வந்து ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாங்க. ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, இந்த கேட்மேன்ட்ட பேசுறாரு. கேட்மேன்ட்ட பேசி கேட்டை போட சொல்றாரு. கேட்மேன் 7:06க்கு கேட் போட்டாரு. டிஆர்எமும் அதான் சொல்றாரு. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வீலர் காரவங்க அந்த கேட்ல வந்து நிறைய குவிஞ்சிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கேப்பர் குவாரியில வண்டி நின்றுதானே வரணும், அதுக்குள்ள ஏன் கேட்டை போட்ட அப்படின்னு தகராறு பண்றாங்க. தகராறு பண்ணனுடைய விளைவாக அவர் வந்து கேட்டை திறக்கிறார். இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தாலும் இங்க கேட் லாக் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு half an hour வெயிட் பண்ற மாதிரி இருக்குன்னா, அப்போ அதெல்லாம் மக்கள் எவ்வளவு நேரப்பா வெயிட் பண்றதுன்னு ஒரு இயல்பான கோபம் இருக்கதான செய்யும். என்ன விஷயம் சொன்னா, ஈவன் இஃப் இட் இஸ் இன்டர்லாக்டு கேட், அந்த கேட்டை லாக் பண்ணா half an hour ஆச்சுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கேட்மேன் வந்து 3 நைட் பார்த்திருக்காரு. தொடர்ச்சியா 3 நைட் பார்த்திருக்காரு. ஊழியர்கள் ஷார்டேஜ் இருக்கா என்ன ரயில்வே? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஒரே சொல்யூஷன்னா, Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு DREA உடைய முன்னாள் உதவி தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று கடலூரில் நம்ம பார்த்துருப்போம் அந்த சம்பவம். பலவிதமான ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் அவர் டிரைவர் தான் வந்து இதை பண்ணாங்க, அவர் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, மக்களோட ப்ரெஷர்ன்ற ஒரு மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டாரு, இன்னும் மக்கள் அங்கே இருக்கிறவங்கலாம் அவர் போதையில் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி வேற ஒரு நபர் அங்கே வந்து நியமிச்சிட்டாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே நீங்கள் ரயில்வேல இருந்ததுலாம் முன்னையில் அங்கே என்ன நடந்திருக்கும், அந்த பாசிபிள் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது ரயில்வே கேட்டுகள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கேட், A கிளாஸ் கேட், B1 கிளாஸ் கேட், B2 கிளாஸ் கேட், C கிளாஸ் கேட்டுன்னு இருக்கு. ஓகேங்க. 20,000 ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் அது C கிளாஸ் கேட்டு. ஓகே. 50,000க்கு மேலே போச்சுன்னா அது ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டு. 50,000லேருந்து 30,000னா அது A கிளாஸ் கேட்டு. 30,000க்கு 25,000க்கு இடையில இருந்தால் B1 கிளாஸ், 25,000க்கு 20,000க்கு இடையில இருந்தால் B2 கிளாஸ் கேட்டு. இந்த மாதிரி கேட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கேட் வந்து C கிளாஸ் கேட்டு. ஓகே. C கிளாஸ் கேட்டு. இது வந்து இன்னொரு வகையான கேட் இருக்கு, இன்டர்லாக்டு கேட்டு, நான் இன்டர்லாக்டு கேட்டுன்னு இருக்கு. ஓகே. இது நான் இன்டர்லாக்டு கேட்டு. ஓகே. இன்டர்லாக்டு கேட்டுன்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இப்போ இந்த கேட்டுக்கு சிக்னல் போட்டோடனே இந்த கேட்டு என்ன ஆகும், இந்த கேட்டு சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவார். ஓகே. இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவார். இந்த கேட்டை க்ளோஸ் பண்ண உடனே சிக்னல் வரும். சிக்னல் வந்தால் தான் அவர் ட்ரெயினை பர்மிட் பண்ணுவார். இது வந்து இன்டர்லாக்டு கேட்டு. ஓகே. இந்த கேட்மேன் வந்து கேட்டை திறந்துட்டாருன்னு வச்சுங்க, இப்போ சிக்னல் போட்டதுக்கு அப்புறமும் திறந்துட்டாருன்னா சிக்னல் டேஞ்சரில் விழுந்துடும். ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் டேஞ்சரில் போயிடும். அப்போது ட்ரெயின் வர முடியாது, ட்ரெயின் வராது. சிக்னல் டேஞ்சரில் இருந்தால் ட்ரெயின் வராது. அப்போது விபத்து தவிர்க்கப்படும். கேட்டை திறந்தாலும் சிக்னல் டேஞ்சரில் போயிடும், ட்ரெயின் வராது. இது வந்து
இன்டர்லாக்டு கேட்டு. நான் இன்டர்லாக்டு கேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இது நடத்துகிறாங்கன்னு சொன்னால், நான் இன்டர்லாக்டு கேட்டில் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து ட்ரெயின் வரப்போகுது, உங்களுக்கு பிளாக்காக இருக்குது, ட்ரெயின் விட போகிறேன், கேட்டை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சிக்னல் கொடுப்பாரு இவருக்கு. ஆமாம், ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பருக்கு ஃபோனில் பேசுவார். ஓகே, நான் வந்து அது இன்டர் ஃபோன் இருக்குது, இன்டர்காம் ஃபோன் இருக்குது, அதில் போய் பேசுவார். நீ வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணு, என்னோட நம்பர் இது அப்படின்னு அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. ஓகே, அதுக்கு பேர் ப்ரைவேட் நம்பர். ஓகே, கேட்மேன் என்ன பண்ணுவார், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட நம்பரு இதுன்னு அவர் ஒரு நம்பர் தருவார். ஸோ 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச். அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் போடுவார். சிக்னல் போட்ட உடனே ட்ரெயின் வரும். இதுதான் வந்து நான் இன்டர்லாக் கேட்டில் நடக்கிறது. இந்த பர்டிகுலர் கேஸில் இது வந்து நான் இன்டர்லாக்டு கேட்டான தொட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் இவர்கிட்ட ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் இவரை கேட்குறாரு. ஏன்னா இது வந்து விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற பேசஞ்சர். இது வந்து கடலூர் போர்ட் ஜங்ஷனில் வந்து அது அங்கேருந்து அங்கே 7-4 வருது. அவங்க வந்து ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாங்க. ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேட்மேன்கிட்ட பேசுகிறாரு. கேட்மேன்கிட்ட பேசி கேட்டை போட சொல்கிறார். கேட்மேன் 7-6க்கு கேட் போட்டார். கேட் போட்டார். ஓகே, 7-6க்கு கேட் போட்டார். டிஆர்எம்மும் அதுதான் சொல்கிறார். கேட்டு போட்டார். கேட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ட்ரெயினுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு, டிரைவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. சிக்னல் க்ரீனில் வருது, டிரைவர் வர்றாரு, பாஸ் பண்ணுறாரு. வரும்போது இது ஒரு நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து கேப்பர் குவாரி வருவார், அங்கே நிற்பார். அதுக்கப்புறம் இங்கே ஆலப்பாக்கத்துக்கு வருவார். ஆலப்பாக்கத்துக்கும் கேப்பர் குவாரிக்கும் நடுவில் தான் இந்த கேட்டு செமங்குப்பம் கேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது வரணும். இப்போ 7-6க்கு அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். ஓகே, என்ன நடக்குதுன்னு சொன்னால், 2 வீலர்காரவங்க அந்த கேட்டில் வந்து நிறையா குவிஞ்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கேப்பர் குவாரியில் வண்டி நின்று தானே வரணும், அதுக்குள்ளே ஏன் கேட்டை போட்ட அப்படின்னு தகராறு பண்ணுறாங்க. ஓகே, தகராறு பண்ணனுடைய விளைவாக அவர் வந்து பயம் இருக்குது, அவருக்கு அடிச்சிடுவாங்கன்ற பயம் இருக்குது. ஸோ தகராறு பண்ண உடனே அவர் வந்து கேட்டை திறக்கிறார். கேட்டை திறந்த உடனே திறக்கக்கூடாது, படி கேட்டை திறக்கக்கூடாது, அடித்தாலும் திறக்கக்கூடாது. ஆனால் அவர் உயிருக்கும் பயப்படுறாரு, வேலைக்கும் பயம் இருக்கு. இதில் திறந்துட்டார். ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி அவர் வந்து இப்படி இருக்கார். அப்போ அவர் வந்து இந்த உயிருக்கு பயந்து, அவர் வட இந்தியராக இருக்கிறதுனால லோக்கல் பீப்புள் வந்து அவரை மிரட்டும் போது அவர் பயந்து திறந்துட்டார். திறக்கிறது தப்பு, திறந்துட்டார். திறந்த உடனே அந்த வேகத்திலேயே வேனும் வந்துடுது. வேன்காரர் என்ன சொல்கிறாரு, நான் திறந்துருந்ததான் நான் போனேன்றார். கேட்டு இவங்களுக்கு திறந்த உடனே அதுலேயே அவரும் நுழைஞ்சிட்டார், உள்ளே போயிட்டார். ஸோ அது வந்தோன்னா அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துடுது, அடிச்சிடுத்து. இதில் வந்து மாணவ செல்வங்கள் உயிர் எழுந்தது. அஞ்சலி அதுக்காக நான் அஞ்சலி செலுத்துகிறேன். இது நடந்திருக்கு. ஆனால் இதுவே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தூங்கிட்டாருன்றாங்க. ஆமாம், அவர் தூங்கி இருந்தால் ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்ல, அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னு தூங்கிட்டாருன்னா ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவார், கேட்மேனை கூப்பிட்டுட்டு அட்டன் பண்ணலன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா காஷனில் வண்டியை விடுவார். டிரைவருக்கு காஷன் ஆர்டர் கொடுப்பார். டிரைவர் வந்து காஷன் ஆர்டர் எடுத்துட்டு வருவார். காஷன் ஆர்டர்னா என்ன பண்ணுவாங்க, எச்சரிக்கை, இந்த மாதிரி கேட்டு க்ளோஸ் ஆகலை, ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால எச்சரிக்கையோட போங்க அப்படின்னு டிரைவருக்கு அவர் வார்னிங் கொடுப்பார். அதுதான் காஷன் ஆர்டர். அவர் வரும்போது கேட்டுக்கு முன்னாடி அவர் விசில் அடிக்கணும், பல விசில் அடிக்கணும். கேட்டுக்குள்ள யாராவது இருந்தால் ஒதுங்கிடுங்க அப்படின்னு விசில் அடிக்கணும். அதுக்கப்புறம் கேட்டுகிட்ட வந்து நிற்கணும். அவர் கேட்டை தாண்டக்கூடாது, கேட்டை நிற்கணும். ஸ்லோ ஸ்பீடில் வந்து கேட்டை நிற்கணும். நின்று அந்த கேட் மேனை எழுப்பி கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் தான் லோகோ பைலட்டே சொல்லணும், அப்புறம் தான் போகணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு,
எதுவுமே ஆக்சுவலா ஒரு கிட்டத்தட்ட டிரைவர் 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்திருக்காரு. he was permitted by the station master. டிரைவருக்கு காஷன் ஆர்டர் கிடையாது. அவர் வந்திருக்காருன்னா அந்த பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால தான் அது நடக்குது. ஓகே 7:06க்கு கேட்டை க்ளோஸ் பண்றவன், 7:04க்கு பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றவன் அதுக்குள்ள பட்டு தூங்கிடுவானா? இது வந்து நம்பத்தகாத ஒரு செய்தி. மக்கள் கோபத்துல இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே அதுதான் நான் சொல்ற வழியா வேற ஒன்றும் கிடையாது. அதனால வந்து அவர் தூங்கலை. அது நிரூபிக்கப்பட்ட விஷயம். இன்னொன்று தண்ணி அடிச்சிருப்பாரு, சாராயம் குடிச்சிருப்பாரு, போதையில் இருந்தாரு சொல்றாங்க. போதையில் இருந்திருந்தா ரயில்வே அதிகாரிகள் விபத்து நடந்த உடனே அவரை முதல் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஆல்கஹால் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆல்கஹால் டெஸ்ட் பண்ணியிருந்தா அவர் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இது வரைக்கும் வரலையே. அப்போ என்ன அர்த்தம்னா ஆல்கஹால் கிடையாது. எங்களுடைய DREU சங்கம் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு போஸ்டர் அதை அனுப்பியிருக்கிறேன். அந்த போஸ்டர்ல என்ன சொல்றாங்க? ஜூன் 12ஆம் தேதி LC 144 லெவல் கிராசிங் கேட் 144 GKCUPJ கடலூர் போர்ட் ஜங்ஷன். அந்த கேட்ல அந்த கேட் மேன் வந்து கதவை திறக்க மாட்டேன்ட்டாரு. திறக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அவரை அடிச்சுட்டாங்க. மக்கள் அடிச்சிட்டாங்க, செம அடி அடிச்சிட்டாங்க. அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தா வந்தாரு. அதே மாதிரி LC 195 அங்க வந்து பிமல் குமார், இங்க ரித்திஷ், கேட் கீப்பர் மாயவரம், அவரை அடிச்சிட்டாங்க. அடிச்சு LC 195ல அடிச்சிட்டாங்க. அது ஜூன் 21. இது ரெண்டு ஒரே மாசத்துல பாருங்க, ரெண்டு இடத்துல நடந்திருக்கு. அப்போ எங்க யூனியன் நோட்டீஸ் போடுறாங்க. இந்த பீமல்குமார், நிதிஷ்குமார் ஆகிய கேட் கீப்பர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். கேட் திறக்க மறுத்ததால் சமூக விரோதிகள் தாக்குதல். கேட் திறந்தால் அதிகாரிகள் பனிஷ்மெண்ட் தாக்குதல். கேட் கீப்பர்களையே குற்றவாளியாக்கும் நடவடிக்கை. CCTV கேமரா அங்க வைக்க வேண்டும். அவங்க வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல CCTV கேமரா வச்சிருந்தா என்ன இருக்கும்? உண்மை என்னன்னு யார் தகராறு? டிரைவர் இப்போ சொல்றாரு நான் போய் நிர்பந்தம் பண்ணலை அப்படின்றார். எதை வச்சு நிரூபிக்கிறது? அங்கே CCTV கேமரா வந்தால் அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த 2 வீலர்காரவங்க நிர்பந்தம் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இதுவே இந்த பகுதியிலேயே 2 இன்சிடென்ட் ஒரே மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ எனக்கு என்னன்னா இந்த இன்டர்லாக்டு இல்லாத கேட்டுக்கு மொத்தமாக இன்டர்லாக்டே மாற்றிட்டா அந்த சிக்கலே இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் மாற்றிட்டா. சதர்ன் ரயில்வேல ஆள் இருக்கிற கேட்டு, மேன்டு கேட்டு 1767. ஓகே, அதில் 1453 இன்டர்லாக் பண்ணியாச்சு. 314 இன்டர்லாக் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு போதிய பணம் ஒதுக்கி விரைந்து செய்ய வேண்டியது அவசியம். ரயில்வே நிர்வாகம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் 314 கேட்டு நான் இன்டர்லாக்டு கேட்டு. ஸோ இன்டர்லாக் பண்ணால் இந்த விபத்தை தவிர்த்துக்கலாம். ஓகே, இன்டர்லாக் பண்ணலை. ஸோ அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று சொல்கிறேன், இன்டர்லாக் பண்ணலைன்னாலும் C கிளாஸ் கேட்டு இன்டர்லாக் பண்ணலைன்னாலும் அதில் வந்து எலக்ட்ரிக் கீ டிரான்ஸ்மிஷன் ஒன்று இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. அது எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்துட்டா இவர் கீ போட்டார்னா திறக்க முடியாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரிஞ்சிடும், அவர் வந்து சிக்னல் போட்டுருவார். அதுக்கப்புறம் இவருக்கு திறக்க முடியாது. எலக்ட்ரிக் கீ டிரான்ஸ்மிஷன் அதுவாவது போடலாம், அதுவும் போடல. இப்போ எதாவது இருந்தாலும் அட்லீஸ்ட்டு இன்டர்லாக்கிங் பண்ணலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஒரே சொல்யூஷன்னா எல்லா கேட்டையும் அதை வந்து ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜாக மாற்றுறது தான் சரியான சொல்யூஷன். ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜ். ரோட் அண்டர் பிரிட்ஜு கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தண்ணி வந்துடுது, அந்த காலத்தில் வண்டி போட முடியல சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோட் ஓவர் பிரிட்ஜு போடணும். இந்த பர்டிகுலர் கேட்டுக்கு வந்து ரயில்வே நிர்வாகம் அண்டர் பாஸ், சப்வே வந்து சாங்ஷன் பண்ணி ரயில்வே மெட்ராஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கல. அது என்னன்னு பார்த்து சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? அது வந்து இது பர்மிஷன் பண்ணியிருந்தா அண்டர் பாஸ் போட்டிருந்தா ஏன்னா அவங்க பாட்டுக்கு ரோடு யூசர்ஸ் பாட்டுக்கு அவங்க வழியில் போயிருப்பாங்க, ட்ரெயின் பாட்டுக்கு அது ரோட்டில் போயிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் வந்து 50% லெவல் கிராசிங் கேட்டுக்கு ரயில்வே செலவு பண்ணணும், 50% அரசாங்கம் செலவு, தமிழ்நாடு அரசாங்கம் செய்யும். ஆனால் இதில் வந்து இந்த இதுக்கு அண்டர் பாஸுக்கு
ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்க 100% நாங்கள் செலவு பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கூட அந்த கலெக்டர் ஏன் வந்து பொறுப்போட நடந்துக்கல? சில நிர்பந்தம் இருக்குது. என்ன நிர்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு ஓவர் பிரிட்ஜு போட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த ஓரமாக இருக்கிற ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அல்ல 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஓரத்தில் இருக்கிற கடைகளெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியிருக்கும். ஓகே. லேண்டு அக்யூசிஷன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அவங்கவுங்க லேண்டு போயிடும் வந்து, அல்லது வந்து கடை போயிடும் அப்படின்னு அதில் பொலிட்டிக்கல் அதில் இருக்க பொலிட்டிக்கல் ஆசாமிங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்டருக்கு நிர்பந்தம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் முதல்லையே போட போகிறாங்கன்னுட்டு. அவங்க போய் நிர்பந்தம் கொடுப்பாங்க, இது பண்ணாதீங்கன்ட்டு நிறுத்தி வச்சுருவாங்க. இது மாதிரி அரசியல் நிர்பந்தம் காரணமாக அது தொடர்ந்து அந்த இதுக்கு நம்ம இதையே இன்டர்லாக்டா மாத்திட்டா இன்னும் இது சொல்யூஷன் தானே. நம்ம ஓவர் ஆமா, பிரிட்ஜஸ் போடணும்ன்றது ஓகே, பட் இப்போதைக்கு நம்ம இது இன்டர்லாக்டா ஏன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 300 கேட் தான் இருக்குங்கும் போது அதையும் மாற்றி விட்டா இந்த சிக்கல் இன்னும் குறையும் இல்லை. ஆனால் இறுதி சொல்யூஷன் இதுதான். ஓகே. இது ரோடு ஓவர் பிரிட்ஜ், ரோடு அண்டர் பிரிட்ஜ் தான். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 130 கிலோமீட்டருக்குள்ளே வண்டி விடலான்னு சொல்கிறான். வண்டி விடணுன்னா என்ன செய்யணும்? ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் விடணும்னா மற்ற நாடுகளில் ஜப்பான் சைனாவிலலாம் என்ன இருக்குது, கோரிடார்ஸ், ஹை ஸ்பீட் கோரிடார்ஸ் இருக்குது. ஸ்பீடு 130 கிலோமீட்டர் போகணுன்னா என்ன செய்யணும்? 2 விஷயம் இருக்குது. லெவல் கிராசிங் கேட்டெல்லாம் எடுத்துடணும். ஓகே. எல்லாத்துக்கும் பதிலாக ரோடு ஓவர் பிரிட்ஜு, ரோடு அண்டர் பிரிட்ஜு போட்டுடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? வால் கட்டணும். சுற்றி ட்ராக் ஓரமாக 2 சைடும் வால் கட்டணும். கேட்டில் கிராஸ் பண்ணாமல் வால் கட்டணும். இது ரெண்டும் நடந்ததுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. என்னன்னா, இந்த கேட்மேனோட ப்ராப்ளம். கேட்மேனோட இந்த கேட்மேன் வந்து 3 நைட் பார்த்துருக்காரு. தொடர்ச்சியாக 3 நைட் பார்த்துருக்காரு. ஊழியர்கள் ஷார்ட்டேஜ் இருக்கா என்ன ரயில்வேல? ட்ராக்மேனில் 3,12,000 வேகன்சி மொத்தம். ஓகே. என்ஜினியரிங்கில் இந்த ட்ராக்மேன் சம்மந்தப்பட்ட 80,000 வேகன்சி இருக்குது. ஓகே. இந்த திருச்சி டிவிஷனில் 300 வேகன்சி இருக்குது. அப்போ வேகன்சி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேட்மேன் வந்து ஒரு பக்கம் 12 மணி நேர டியூட்டின்னு நான் சொன்னேன். அந்த கேட்மேன் வந்து 12 ஹவர் டியூட்டி. சி கிளாஸ் கேட்டுன்னா 12 ஹவர் டியூட்டி. ஓகே. நைட்டும் 12 ஹவர். இவர் வந்து முதல் நாள் ராத்திரி 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் டியூட்டி பார்க்கணும். 3 நைட்டு தொடர்ந்து பார்த்தா எவ்வளோ பெரிய களைப்பு ஏற்படும். ஆனால் அதனால அவன் தூங்கிட்டான்னு நான் சொல்லலை. தூங்கிட்டாங்கிற வாதத்தை ஏற்றுக்கல. அதே நேரத்தில் இந்த களைப்பு ஏற்படும் கேட்மேனுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த 12 ஹவர் டியூட்டி இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் 1919 ஃபஸ்ட்டு கன்வென்ஷனில் உலகம் பூரா 8 மணி நேரம் டியூட்டினா. இன்னைக்கு என்னாச்சு? 1919 106 வருஷம் ஆச்சு. இன்னமும் ரயில்வேயில் 12 மணி நேரம் டியூட்டி இருக்குது. இது மாற்ற முடியல. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது. இந்த லெவல் கிராசிங் கேட்டெல்லாம் சென்சஸ் பண்ணணும். ஓகே. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சென்சஸ் நடத்தணும். சென்சஸ் நடத்தி அது கூடவே ஜாப் ஆள் இருக்கிற கேட்டுன்னா ஜாப் அனாலிசிஸும் பண்ணணும். பண்ணி இது வந்து இந்த ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் 20,000க்கு மேலே இருந்ததுன்னா 30,000 வந்துடுச்சுன்னா அதை B2ன்னு சொல்லணும். 30,000 தாண்டி 30,000 வந்துடுச்சுன்னா B1 சொல்லணும். அதில் அப்புறம் ஏன்னு சொல்லணும். ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டு. ஸ்பெஷல் கிளாஸ் கேட்னா 8 மணி நேரம் டியூட்டி. ஓகே. 3 பேர் போடணும். ஏ கிளாஸ் கேட்டு பி கிளாஸ் கேட்டுனா 10 ஹவர் டியூட்டி. 60 ஹவர்ஸ் தான் ஒரு வாரத்துக்கு. 78 மணி நேரம் கிடையாது. இதில் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எதுவும் கவனக்குறைவாக இருந்திருக்க மாட்டார்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்துல சூழ்நிலைக்கு வாய்ப்பே இருக்கு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, அவருக்கு காஷன் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அந்த இடத்துல அவர் ஏதாவது அவர் பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா தான். பிரைவேட் நம்பர் இந்த கேட்மேன் பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் தான் அது. ஓகே. அவர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணி பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸ்டேஷன் மாஸ்டர் பிரைவேட் நம்பர் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு அதனால அவர் சைடில் ஒன்றும் இல்லை, டிரைவர் சைட்லேயும் ஒன்றும் இல்லை. இந்த கேட்மேன் வந்து கேட்டை திறந்தது தான் தப்பு. ஓகே. அதுதான் திறந்ததுக்கு காரணம் இந்த நிர்பந்தம். ஏற்கனவே நான் சொன்ன பல நிர்பந்தங்கள் இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு கேட்மேனோட ப்ராப்ளம் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம்னா, வாரம் 6 நாள் கழிச்சு 7 நாள் ரெஸ்ட் கொடுக்கணும்ல, ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான சிக்கல், அந்த மக்கள் அவங்க மிரட்டுற மூலமாக ஒருவேளை மொழி தெரியாத ஆட்கள் இங்கே பணியமர்த்தப்படுறது ஒரு சிக்கலாக இருக்கும். ஒருவேளை அங்கே தமிழ் ஆள் இருந்திருந்தா
இந்த சிக்கல் கூட தவிர்க்கப்படலாம். ஏன்னா இப்போ நியமிக்கப்பட்டவர் தமிழர் தான் நியமிச்சிருக்காங்க. அவர் மொழி தெரியாதவர், வட மாநிலத்தவர். ஸோ இன்னும் மக்கள் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கிற ஒரு பார்வை. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ரித்திஷ்னு ஒரு மாயவரம் கேட்மேன், அவன் தமிழ்நாட்டுக்காரன் தான், அவனையும் அடிச்சாங்க. ஓகே, ஸோ மக்கள் மனநிலையே அப்படிதான் இருக்குன்றீங்களா? மக்கள் வந்து யாரா இருந்தாலும் சொந்தக்காரன் கேட்ல இருந்தா கூட எனக்கு கேட்டை திறந்து விடு, அவனுக்கு வேணும் கேட்டை திறந்து விடணும், அவனுக்கு அவசரமா போகணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் பெட்டர் லேட் தேன் டு பி மிஸ்டர் லேட் போர்டு போட்டிருப்பாங்க. அதை வந்து ஜனங்க யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு என்ன, இது ட்ரெயின் வந்து மோதிருமேங்கிறத பத்தி அக்கறை இல்லை, உடனே திறந்து விடு. அவன் இந்திக்காரனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, இளக்காரன், இன்னும் அவங்க மேலே கோபம் வரும். வந்து இந்திக்காரன் நமக்கு திறந்து விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. சேஃப்டிக்காக தான் திறந்து விடலங்கிற அந்த மனோபாவம் வளரணும். அதனால தான் இந்த 6th May ஆல் ஓவர் த வேர்ல்டு அவேர்னஸ் வீக் நடத்துகிறாங்க. ஸோ இவங்க இந்த ஜனங்க புரிஞ்சிக்கணுமே ஒழிய இதை வந்து, ஆனால் சில பேர் தான் கேட்குறாங்க, அரை மணி நேரம் கூட சமயத்தில் கேட்டில் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து திறந்து விட்டாச்சுன்னு சொன்னால் வண்டி என்ன ஸ்பீடில் வருதுன்னு யாருக்கு தெரியும்? 130 km ஸ்பீடில் போகுதுன்னா இந்த மாங்கொட்டையை அமுக்கி விட்டா ஓடுற மாதிரி அது அவ்வளோ ஸ்பீடில் வருது வண்டி, வந்து மோதிச்சுன்னா. ஸோ சேஃப்டி ப்ரீகாஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை, நம்ம ஒரு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தாலும் இங்கே கேட் லாக் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு ½ hour வெயிட் பண்ணுற மாதிரி. அப்போ அதெல்லாம் மக்கள் எவ்வளோ நேரப்பா வெயிட் பண்ணுறதுன்னு ஒரு இயல்பான கோபம் இருக்கதான. என்ன விஷயம்னு சொன்னால், ட்ரெயின் சேஃப்டிக்காக நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இஃப் இட் இஸ் ஈவன் இஃப் இட் இஸ் இன்டர்லாக்டு கேட், அந்த கேட்டை லாக் பண்ணால் ½ an hour ஆச்சுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, உலகம் முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டே இல்லாமல் ரயில்கள் மூவ் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே நம்ம இன்னமும் ஒரு ½ an hour 40 minutes ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுங்க, கூட்ஸ் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும், பேசஞ்சர் ட்ரெயின் அது வர ஸ்பீடுன்னு கால்குலேட் பண்ணி மக்கள் அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி போவாங்க. அங்கே ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது மக்கள் இயல்பாகவே அந்த கோப மனநிலைக்கு போகிறதுங்கிறது 40 நிமிஷம் அதுக்கு ரயில்வே தானே பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் ரயில்வே என்ன செய்யணும்னா, லெவல் கிராசிங் கேட்டை எடுத்துட்டு ரோட் ஓவர் பிரிட்ஜ் போடணும். அதுதான் நான் அதுக்கு தீர்வு. ரோட் ஓவர் ரோடு பிரிட்ஜ் போட்டாச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது இந்த பிரச்சனையே இல்லை. ரயில்வே அதிகாரிகள் கூடுதல் அழுத்தம் கொடுக்கலாம்ல, நாங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்துருவோம்ல, ஏன் இதை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அவனும் தூங்கிருப்பான். நிர்வாகிகளுக்கு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அதை வந்து பப்ளிக் கொண்டாடணும், பப்ளிக் மனசுல கொண்டாடணும். இந்த மாதிரி வந்து நாங்க கேட்டோம், பர்மிஷன் கேட்டோம், கொடுக்கலன்னு. ஏதாவது விபத்து நடந்தால் தான் எல்லாருக்கும் அவேர்னஸ் வரும். அது வரைக்கும் யாருக்கும் அவேர்னஸ் வராது. இதுல ரயில் நீங்க ஓரளவுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னா, மக்கள் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா லோகோ பைலட் பார்ப்பாங்கல்ல, குறைஞ்சபட்சம் ஹாரன் கூட அடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்றாங்களே சார். நேத்து வந்து அந்த ட்ரெயின் ஹாரன் கூட பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. விசாரணைகள் தான் தெரியும். இப்போ முழு விசாரணைக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த விசாரணையில முழு விவரங்களும் வெளிப்படும். இப்போ 90 km ஸ்பீட்ல வண்டி வந்துட்டு இருக்குன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பேசஞ்சர் மக்கள் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வண்டி நிறுத்த முடியும்? அவர் என்ன நம்பிக்கையில வருவாரு? கேட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஓட்டிட்டு வருவாரு. கேட்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்காது அப்படின்னா அவரு வார்னிங்ல வருவார். இல்லைன்னா அவர் எப்படி வருவாரு? அவருக்கு என்ன இருக்கு? பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்டேஷனுக்கு 9:13 வரணும்னா அவர் 9:13 வரணும். லேட் ஆச்சுன்னா அவர் ஏன் லேட் பண்ணேன்னு அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரயில்வே வந்து பங்க்சுவாலிட்டி மேலே அக்கறை செலுத்து. சேஃப்டியை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க. ஓகே, பங்க்சுவாலிட்டியை தான் முக்கியமாக கருதுறாங்க. ட்ராக் மெயின்டெனன்ஸுக்கு டைம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அது பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் வந்து சேஃப்டியை பற்றி ரயில்வேக்கு என்ன அக்கறை இருக்குது? கவச்சி வேணும்னு சொன்னாங்க. 45,000 கோடி கவச்சிக்கு ஒதுக்கணும். 1000 கோடி ஒதுக்குறாங்க. எத்தனை வருஷம் அவங்க கவச்சி போட? இந்த பாலசோர் விபத்துக்கு அப்புறமும் கூட இன்னும் இல்லை, நடக்கல. 45,000 கோடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? 1000 கோடி ஒதுக்குறாங்க. எப்போ முடியும்? அது 45 வருஷம் ஆனால் தான் முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். அதனால் வந்து இப்போ சேஃப்டிக்கு ஓல்டு அசட்ஸை ரெனியூ பண்ணுறதுக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்குங்கன்னு சிஏஜி சொல்லியிருக்காரு. இவங்க 45,000 கோடி தான் ஒதுக்குவேன்றாங்க. எப்படி சேஃப்டி பிரச்சனை தீரும்? இல்லை, அவங்க மக்கள் தண்டவாள பராமரிப்பு 4,500 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு பழுதாகுது, புதுப்பிக்கணும். அதுக்கு எவ்வளோ தேவை? அதுக்கு வந்து 15,000 கிலோமீட்டர் இப்போ அரியர்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு போதிய நிதி ஒதுக்குனா தான் அந்த ரெனியூவல் நடக்கும். ஆனால் எதுக்குமே பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மத்திய அரசாங்கம் ஸ்டேஷனை டெவலப் பண்ணுறேன்னுட்டு 700 கோடி 800 கோடி
ஸ்டேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு சேஃப்டிக்கு பணம் ஒதுக்குறானா? அதுக்கு பணம் ஒதுக்கல, ப்ரையாரிட்டி இல்லை. திஸ் இஸ் மை கொஸ்டின். இதில் இன்னொன்று, ரயில்வேல் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இயல்பாகவே மக்கள் மனநிலை இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போதும் சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் எக்ஸாம்பிளும் சரி, அவங்க தரன்னு ப்ரெஷர் பண்ண தான் செய்வாங்க. மக்கள் அதுக்கு ரயில்வே எவ்வளோ சேஃப்டியாக நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக அதை பண்ணாதானே. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப மக்களையே குறை சொல்லிட்டு இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும் சார்? ரயில்வேல இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல, அது ரயில்வே தானே இதுக்கு பொறுப்பேற்று அவங்க அதை சரி பண்ணாதானே மக்களும் அந்த இடத்துக்கு நகருவாங்க. நான் ஒத்துக்கிறேன், ரயில்வே வந்து தன்னுடைய கடமையை செய்யணும். மத்திய அரசாங்கம் அதுக்கு போதிய நிதி ஒதுக்கி சீக்கிரமாக அதை செய்யணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பொதுமக்களும் அது வரைக்கும் பொறுமை காக்கணும். இல்லை, மக்கள் ரொம்ப ஆண்டு காலமாக கேட்டில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் வந்த மாதிரி தெரியலங்கும் போது தானே சிக்கல் வந்து பிரிட்ஜ் தான் அதுக்கு சொல்யூஷன். அதுக்கு போதிய பணம் ஒதுக்கணும். நான் அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரோடு ஓவர் பிரிட்ஜு, ரோடு அண்டர் பிரிட்ஜு வந்து சேஃப்டி ஒர்க்கு, அதுக்கு பணம் ஒதுக்கணும். எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி செலவு பண்ணணும். மத்திய அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கு 17 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுது. 1,40,000 கோடி ஒரு வருஷத்துக்கு கார்பரேட் டேக்ஸை குறைக்குது. ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் போனஸ்ன்னு கார்பரேட்டுகளுக்கு வந்து 2 லட்சம் கோடியை ஒதுக்குறான். இப்போ வந்து ஜாப் இன்சென்டிவ், ஜாப் லிங்க்டு இன்சென்டிவ்னு 2 லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு ஒதுக்குறான். இதெல்லாம் ஒதுக்குற இந்த அரசாங்கம் ரயில்வே சேஃப்டிக்கு ஒதுக்கணுமா வேணாமா? கோடிக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் பயணம் பண்றாங்க. அந்த சேஃப்டிக்கு இந்த அரசாங்கத்துக்கு ப்ரையாரிட்டி இல்லைங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. பல வருஷமா நான் குற்றச்சாட்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த டீரெயில்மெண்ட் நடக்கும், விபத்துக்கள் நடந்துகிட்டு இருக்கும், இந்த தீர்வு வந்து இப்போதைக்கு கிடைக்காது. இந்த ரோடு ஓவர் பிரிட்ஜ், ரோடு அண்டர் பிரிட்ஜ் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி சில இடங்கள்ல மத்திய அரசு மாநில சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்கள்ல மாநில அரசு மட்டும் பண்ற மாதிரி. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டு தான் என்னோட கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் கேட் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் ரயில்வே கையில இருக்கு. அதை எல்லாத்துக்குமே நாடு முழுக்க இதை நாங்கள் கொடுக்குறோம். எந்த கேட்டுமே உங்களுக்கு மேனுவல் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக். மக்கள் கிராஸ் பண்ணால் சிக்னல் டேஞ்சரில் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டா குறைஞ்சபட்சம் இந்த விபத்துகள் கொஞ்சம் தடுக்கப்படும். நிச்சயமா தடுக்கப்படும். அதுக்கு ஏன் ரயில்வே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அதுதான் ரயில்வே மேல குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் ரயில்வே மத்திய அரசாங்கம் அதுக்கு நிதி ஒதுக்கணும். நிதி எல்லாத்துக்கும் என்ன வேணும்? வெள்ளையப்பன் ஒரு சகஸ்ரநாமம் சொல்லுவார், வெள்ளையப்பன் தான் முக்கியம். வெள்ளையப்பன் இல்லைன்னா, பணம் சாங்ஷன் பண்ணலன்னா எந்த வேலையும் கிராஜுவலாக தான் நடக்கும். ஒரு விபத்து நடக்கும் போதும் நம்மளே இதுக்கு முன்னாடி நேர்காணலே நம்ம பேசியிருக்கோம். இந்த சேஃப்டி பற்றி ரயில்வே பண்ணல, ரயில்வே தண்டவாளங்கள் பராமரிக்கல, லோகோ பைலட்டுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி கொடுக்குறோம், இப்போ இவங்க கன்மேன் ஆகட்டும், கேட் கீப்பர், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் பண்ணி இவ்வளோ வேக்கண்ட்டுன்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பொது போக்குவரத்து, நாடு முழுக்க இயங்குற ஒரு பொது போக்குவரத்து மேலே ஏன் மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு, பாஜக அரசு ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இன்னைக்கு வந்து ஜூலை 9 இந்தியா பூரா 30 கோடி தொழிலாளிங்க இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. ஆமாம், வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரயில்வே பாதுகாப்பு, ரயில்வே விஷயத்துலையும் ரயில்வே தனியார் மையத்துக்கு எதிராக கோரிக்கை வச்சுருக்காங்க. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. மினிமம் வேஜ் 26,000 ரூபா இருக்கணும், மினிமம் பென்ஷன் 9,000 ரூபா இருக்கணும், வந்து கான்ட்ராக்ட் முறையை ஒழிக்கணும், கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கொடுக்கணும். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தேசம் தழுவிய போராட்டம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு நம்ம கத்தியும் தேசம் தழுவிய போராட்டம், இந்த ரயில்வேயில் இன்வெஸ்ட் பண்ணணும், தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரயில்வேக்கு பண்ணணும், கார்பரேட்டுகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக பாதுகாப்பில் செலவு பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை எடுத்து நாடு பூரா மக்கள் போராடணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ வந்தே பாரத் மாதிரியான ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை ஒட்டி அதுக்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்துறத பார்க்குறோம். அந்த ட்ரெயினும் ட்ராக்ல தான், இப்போ இருக்கிற ட்ராக்ல தான் போயாகணுங்கும் போது அப்போது சேஃப்டியில் இன்னும் கொஞ்சம் கூடுதல், ஏன்னா முன்னாடி ரயில்வே பட்ஜெட்னு தனியாகவே இருக்கும், அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளவு நிதி, எங்கள் திட்டம், நடைமுறை எல்லாம் பார்க்குறோம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த சிக்கல் தொடர்ச்சியாக. சரியான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இப்போ வந்து இந்திய ரயில்வேயில் ஒரு முக்கியமான ரூட் எடுத்துங்க, கோல்டன் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவாங்க, தங்க நாற்கர சாலை. சென்னை, மும்பை, டெல்லி, ஹவுரா, சென்னை. இதுக்கு பேர் தங்க நாற்கர சாலைன்னு பேர். இந்த தங்க நாற்கர சாலையில் மொத்த தண்டவாளம் 20%.
மொத்த தண்டவாளத்தில் அது 20%. ஓகே. ஆனால் 58% சரக்கும் 55% பயணிகளும் இதில் தான் போகிறாங்க. ஓகே. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், எப்படி போகுதுன்னு சொன்னால், 100 வண்டி போகலான்னா 150 வண்டி போகுது அந்த ட்ராக்ல, இந்த ட்ராக்ல எறும்பு ஊறுற மாதிரி போகுது. இப்படி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு நேரம் கிடையாது, எல்லாம் பங்க்சுவாலிட்டிக்கு தான் கவனம் செலுத்துகிறாங்களே ஒழிய இதுக்கு. அப்போ என்ன பண்ணணும், ரயில்வே ஒருவேளை லாப நோக்கத்துக்கு நகர்ந்துருச்சு. என்ன செய்யணும்னு சொன்னால், இது சரக்கு போக்குவரத்துக்கு மட்டும் தனி பாதை போடணும். ஓகே. போகிறதுக்கு வர்றதுக்கும், பயணி போக்குவரத்துக்கு மட்டும் போகிறதுக்கு வர்றதுக்கு தனி பாதை போடணும். தட்ஸ் கால்டு எக்ஸ்பிரஸ் காரிடார், ஃப்ரைட் காரிடார், டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார், டெடிக்கேட்டட் எக்ஸ்பிரஸ் காரிடார் தனியாக போடணும். திட்டம் இல்லாமல் இருக்கா? திட்டம் இருக்குது. 2021 2051 வரைக்கும் நேஷ்னல் ரயில் பிளான் போட்டிருக்காங்க. நேஷ்னல் ரயில் பிளானில் 38.5 கோடி இல்லை 38 லட்சம் கோடி செலவு பண்ணி நாங்கள் தனி சரக்கு பாதைலாம் போட போகிறோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பணம் ஒதுக்குனாங்கன்னு கேளுங்க, அந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு கேளுங்க. ஒன்றும் கிடையாது. அந்த திட்டத்தின்படி பணம் ஒதுக்கீட்டு செய்யலை. அப்போ அந்த திட்டம் நடக்குமா? 2031 எல்லாம் நாங்கள் வந்து சரக்கு போக்குவரத்தை வந்து 4 மடங்கு ஆகிடும், அது எல்லாம் பயணிகளுக்கு வந்து டிக்கெட்டு கேட்டவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நடவடிக்கை என்னன்னா வெரி ஸ்லோ. ஓகே. ஆமை வேகம். அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கணும்னா பண ஒதுக்கீடு வேண்டும். திட்டம் இருக்கிறது, பண ஒதுக்கீடு இல்லை. இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆனாலும் சரி, பிஜேபி ஆனாலும் சரி, யாருமே ரயில்வேனுடைய முதலீட்டில் கவனம் செலுத்துவது இல்லை, என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, நன்றிங்க. எவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.